ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் கைது, தேச துரோக வழக்கு, கனையா குமார், இந்த வார்த்தைகள் தான் தற்போது அநேக ஊடகங்களிலும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன, இதன் பின்னணி என்ன என்பதை விளக்கும் விரிவான செய்தி தொகுப்பு இதோ. 2001ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி நாடாளுமன்றம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு காரணமாக கருதப்பட்ட அப்சல் குருவிற்கு கடந்த 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி 9ஆம் தேதி தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் பிப்ரவரி 9ஆம் தேதி டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் அப்சல் குருவிற்கு ஆதரவாக நடந்த நிகழ்ச்சி நாடு முழுவதும் பெரும் சர்ச்சைக்கு வித்திட்டுள்ளது. அப்சல் குரு ஆதரவு நிகழ்ச்சிக்காக பிப்ரவரி 8ஆம் தேதி உமர், அனிர்வன் பட்டாச்சாரியா, ரியாத், கோமல் என 9 மாணவர்கள் சார்பாக கலை நிகழ்ச்சி என்று கூறி அனுமதி பெறப்பட்டுள்ளது. இதையொட்டி காஷ்மீர் மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலான போஸ்டர்களும் ஒட்டப்பட்டன. இதையடுத்து பிப்ரவரி 9ஆம் தேதி மாலை இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் நடைபெற்ற போது பல்கலைக்கழக நிர்வாகம் அனுமதி மறுத்ததை தொடர்ந்து தடையை மீறி நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் உமர் உள்ளிட்டோர் இந்தியாவிற்கு எதிரான முழக்கங்களை எழுப்பியதாக கூறப்படுகிறது. காஷ்மீர் மக்களுக்காக போராடி நாடாளுமன்றத்தை தாக்கியவர் அப்சல் குரு. இந்தியா அழியும் வரை அப்சல் குருவின் போராட்டத்தை தொடர்ந்து எடுத்துச் செல்வோம், இந்தியாவே வெளியே போ போன்ற முழக்கங்களை மாணவர்கள் சிலர் எழுப்பியதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து அங்கு வந்த ஏபிவிபி மாணவர் அமைப்பினருக்கும் உமர் குழுவினருக்கும் இடையே கடுமையான மோதல் எழுந்துள்ளது. பின்னர் அங்கு வந்த மாணவர் அமைப்பின் தலைவர் கன்யகுமார் இரு தரப்பினருக்கும் இடையேயான மோதலை தடுக்க முற்பட்டுள்ளார். அப்போது முகமூடி அணிந்த சிலர் ஏபிவிபி மாணவர் அமைப்பினரை கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த மோதல் சம்பவம் குறித்து ஏபிவிபி மாணவர் அமைப்பு சார்பில் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டு முதல் தகவல் அறிக்கையும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பின்னர் பிப்ரவரி 11ஆம் தேதி பாஜக எம்பி மகேஷ் கிரி கொடுத்த புகாரின் பேரில் கன்யகுமார் உள்ளிட்டோர் தேச துரோக வழக்கின் கீழ் கைது செய்யப்பட்டனர். இதையடுத்து இந்த பிரச்சனை அரசியல் விவகாரமாக உருவெடுத்தது. இதன் உச்சகட்டமாக கடந்த 15 மற்றும் 17ஆம் தேதிகளில் பாட்டியாலா நீதிமன்றத்தில் கன்யாகுமார் ஆஜர்படுத்தப்பட்ட போது இருமுறையும் தாக்குதலுக்கு ஆளாகினார். பத்திரிகையாளர்களும் தாக்கப்பட்டனர். இந்த தாக்குதல்களை கண்டித்தும் கன்யகுமாரை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் JNU மாணவர்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அவர்களுக்கு பல்வேறு தரப்பினரும் தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளனர். மாணவர் பிரச்சனை தற்போது அரசியல் கட்சிகளின் கைகளுக்கு சென்று விட்டதால் நாடு முழுவதும் பல்வேறு வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. கையை யூனிவர்சிட்டி மேல வைக்காதீங்க. சுதந்திரமான ஒரு இடம் இது. யூனிவர்சிட்டியில பல்கலைக்கழகன்றது பல்வேறு தரப்பட்ட அரசியலை விவாதம் பண்ணக்கூடிய இடம், அரசியல் உருவாகிற இடம். உங்களுடைய இந்துத்துவ பாசிஸ்ட் கொள்கைகளை பல்கலைக்கழகத்துக்குள்ள கொண்டு வராதீங்க. இது ஒரு பெரிய அச்சுறுத்தல் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இதை மாணவர் சமுதாயம், இளைஞர் சமுதாயம் இதை உடைச்சி எறிவாங்க. இன்னைக்கு மோடி சர்க்காருக்கு நாங்க ஒரு பெரிய அறைகூவல் வைக்கிறோம். நீங்க உங்களுடைய கொள்கை அளவுல நீங்க தோத்து போக போறீங்க. எங்களுக்கு முன்னாடி உங்களுடைய கவுண்டர் ஆரம்பிச்சிருச்சு. கன்யகுமார் மீது தேச துரோக வழக்கு போடப்படுவதற்கு மத்திய அரசிற்கு எதிரான போராட்டங்களை பலமுறை அவர் முன்னெடுத்துச் சென்றதுதான் காரணம் என்கிறார் JNU பல்கலைக்கழக முன்னாள் மாணவர் சங்க தலைவர் லெனின். இந்த அரசாங்கம் என்னன்னா, இந்த JNU மாணவர்களும் தொடர்ந்து இந்த அரசாங்கத்துக்கு போராட்டம் நடத்திட்டு வரும். தாதரியா இருக்கட்டும், இந்த பீஃப்காக அதுவாக இருக்கட்டும், ரெண்டாவது மாணவர்களுக்கான ஃபெலோஷிப் நிறுத்தினாங்க அதுவாக இருக்கட்டும், ரோஹித் தமிழாவாக இருக்கட்டும், JNU மாணவர்கள் எப்படின்னா தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு வராங்க. அதை கன்னியாகுமார் லீட் பண்ணுறாரு. இன்றைக்கி என்னென்னா, ஒரு போராடக்கூடிய தலைமையேற்று நடத்தக்கூடிய மாணவர்கள் தலைவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த அரசாங்கத்துடைய ஒரு வன்மமான ஒரு போக்கை தான் காட்டுது. இது ஒரு பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். மாணவர்கள் மீது அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளதாகவும் பேச்சுரிமை பறிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டுகிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் டி ராஜா. We have demanded the immediate release of Kannaya, the JNU Students Union President, and all charges must be withdrawn and he must be released forthwith. And
this is what we have demanded. Let us see what the government is going to do, and we will take up this issue at all levels. We will take up this issue with Union Home Ministry. We will take up this issue with the government at all levels. Parliament is meeting for budget session, and we will raise this issue. திகார் சிறையில் வரும் மார்ச் 2ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ள கன்யகுமார் மீதான தேச துரோக குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்கள் முழுமையாக நீதிமன்றத்தில் வைக்கப்படும் போதுதான் இந்த வழக்கில் எழுந்துள்ள பல்வேறு சந்தேகங்களுக்கும் சர்ச்சைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. JNU பல்கலைக்கழக மாணவர்கள் விவகாரம் தற்பொழுது நாடு முழுவதும் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஹைதராபாத் பல்கலைக்கழக மாணவன் ரோஹித் வெமுலாவின் தற்கொலை தொடர்ந்து பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் கல்லூரிகளின் மீதான தாக்குதல் மற்றும் வன்முறைகள் தொடர்ந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகின்றது. மாணவர்கள்தான் ஒரு நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பவர்கள். எனவே அவர்கள் கண்ணியமுடன் நடந்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் தவறு செய்யும் பட்சத்தில் அவர்கள் மீது உரிய விசாரணை நடத்திய பின்னர்தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவை இரண்டும் தான் தற்பொழுது நடுநிலையாளர்களின் மிகப்பெரிய கோரிக்கையாக இருந்து வருகின்றது. புதுடெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் நதீமுடன் நிரஞ்சன், நியூஸ் 7 தமிழ்.